ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சால்ட்டு, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஹேசல்வுட் அப்படின்ற 4 பிளேயரோட ஆர்சிபி போயிருக்காங்க. டிகாக், நரேன், ரசூல், ஸ்பென்சர் ஜான்சன் இந்த 4 பிளேயரோட ஃபாரின் பிளேயரோட கேகேஆர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்ன தான் ஒரு ஈஸி கேட்ச் மிஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 3 ஓவர் கண்ட்ரோல்டாக தான் இருந்தாங்க. ஆர்சிபி 9 ரன்னுக்கு 1 விக்கெட்டு 15 டாட் பால்னு போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு 3 ஓவரில். அதுக்கப்புறம் தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி வந்தாருங்க கேப்டன் ரஹானே. வாழ்க்கையில் எப்பவும் யாருக்கு எதையும் நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படின்றப்போ மனசில் ஒரு தெளிவு வரும். அந்த மாதிரியான ஒரு தெளிவோடு தான் இன்றைக்கி ரஹானே ஆடின மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு 50 அடித்தார். ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு 107 ரன்னுக்கு 2 விக்கெட் இருந்தாங்க. இன்னும் அடுத்த 10 ஓவர் கண்டிப்பாக ஒரு 200 ரன் அடிப்பாங்க. அப்படிங்கிறப்ப தான் ஸ்பின் பவுலரா இல்லை ஃபாஸ்ட் பவுலரானே தெரியாத அளவுக்கு ஒரு பவுலிங்கை போட்டாருங்க குர்னல் பாண்டியா. அவர் போடுற பால் எது ஸ்பின் ஆகுது இல்லை எது பவுன்சர் போடுறாருன்னு தெரியாமல் பேட்ஸ்மேனுங்கள்லாம் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். நல்லா பவுலிங் போட்டார். 174க்கு 8 அப்படின்ற மாதிரி கேகேஆர் முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி ஈஸியாக மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. கோலி, சால்ட்டே வந்து 6 ஓவருக்கு 80 ரன் அடித்து அந்த 2 பாயிண்ட்டை ஈஸியாக பாக்கெட்டில் போட்டு போயிட்டாங்க. என்ன தான் இதில் ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாலும் ஆர்சிபியோட பவுலிங் சேஞ்சஸ், பவுலிங் ரொட்டேஷன்ஸ்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. கண்டிப்பாக பட்டிதார் அதில் ஒர்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். டாட்டா, பை பை.